ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் பிரதர்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன, முள்ளங்கி வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம முள்ளங்கி தோல் சீவி அதை எடுத்துக்கலாம். முள்ளங்கி இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். முள்ளங்கி துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு பூண்டை நம்ம இப்போ தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். தட்டின பூண்டை இது முள்ளங்கி கூட சேர்த்துக்கலாம். சோம்பு அம்மியில் வச்சு நுணுக்கிக்கலாம். அதை கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாம். நுணுக்கி வச்ச சோம்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சியும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விடலாம். அது மாதிரி இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்படாது. முள்ளங்கியில் உள்ள தண்ணியே போதுமானது. அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். இது கூட கொத்தமல்லி தலையும் தூவி பிசைஞ்சிக்கலாம். நாங்கள் தண்ணியே தெளிக்கலை. ஆனால் அந்த முள்ளங்கியில் உள்ள தண்ணியே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணி அதுவே நல்லா பிசைய தண்ணி விட்டுருக்குது. மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு இதை பக்கா போட்டு எடுத்துக்கலாம்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ முள்ளங்கி பக்கடாவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. முள்ளங்கி பக்கடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி பக்கடா சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா இருக்கு பாருங்கள். சாப்பிட்டுக்காங்க. அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவரே இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது.